வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. போட் வேவ் எலக்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட்டோட ஸ்மார்ட் வாட்ச் வந்து கவர் பண்றோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் காலிங்னு வந்து சொல்றாங்க. ஸோ கம்மி பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ப்ளூடூத் காலிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதை வந்து சீலை நம்ம வந்து கட் பண்ணிப்போம். கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஆக்சுவலி வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2500 ருபீஸ்க்கு இப்போ அமேசானில் வந்து செல் பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஃபர்ஸ்ட் சேலில் வந்து வெறும் 1800 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஒரு வழியாக நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இங்கேயும் ஓப்பன் பண்ணால் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி எடுக்கிறது, இப்படி எடுக்கணும் போல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்பயுமே போர்டில் தர அதே சேம் பேப்பர் ஒர்க்ஸ் தான். போர்ட் ஸ்டிக்கருமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து வருவோம். ஸோ இந்த பிளாக் கலரில் பார்க்க ஸ்மார்ட் வாட்ச் வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ செட்டப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து போட் வியரபிள் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் போதும், லிட்டரலாக ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணி நம்ம ஃபோனோட வந்து பேர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா செம சாலிடான சூப்பர்பான பில்டு குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. நல்லா குவாலிட்டியான ஸ்ட்ராப் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து இங்கே சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கால் ஃபங்க்ஷன் இருக்கனால இதில் ஆக்சுவலி மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அதர் எண்ட்ல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன நமக்கு வந்து மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே சைடில் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி வந்து வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து அப்படியே கொஞ்சம் மறைச்சிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சவுண்ட் லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வந்து சொன்னாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த குறையுமே சொல்ல முடியாது. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் நமக்கு வந்து 1.81 இன்ச்க்கான பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 550 நிட்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பராகவே வந்து இருக்கும். அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 ஹெர்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர மற்ற ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 ஹெர்ட்ஸ் அது மாதிரி அதுக்குமே கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வாட்ச் கொஞ்சம் சாப்பியாக வந்து இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படியில் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.5Dக்கான கர்வ்டு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு நல்லா ஆப்பிள் வாட்ச் மாதிரியே வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வைஸ் இந்த வாட்சை வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்சோட யூஐன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்லீப் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெதர் வந்து இருக்குது. அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேணும்னா நம்ம வந்து இங்கே வந்து ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இங்கே ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹோம் மெனு வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ், அலாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. ஆக்சுவலி மெனு ஸ்டைல் கூட நம்ம இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வேணும்னாலுமே நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவிக் டாகல்ஸ் மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 கேம்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த கேம்ஸ் வந்து விளாண்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே வந்து சும்மா வந்து இன்ஸ்டாகிராம் அது மாதிரி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் மாதிரி லாஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே வந்து காமிக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டி ட்ராக்கரில் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம்.
ஸோ ரன்னிங் இருக்குது, வாக்கிங் இருக்குது, அப்புறம் சைக்கிளிங், கிளைம்பிங், யோகா, பேஸ்கெட் பால், ஃபுட்பால் அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறையா வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ இந்த ஆப்பில் வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து போயிருக்கும், அப்புறம் எவ்வளோ கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கோம், ஹார்ட் ரேட், ஸ்லீப் டேட்டா அது மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக இங்கே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்டெப் வந்து இன்னைக்கு போயிருக்கோம், அப்புறம் வீக்லியில் வந்து எவ்வளோ போயிருக்கோம், மந்த்லி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் கேலரிஸ் இருக்குது, ஹார்ட் ரேட்டுக்கு இருக்குது, பிளட்டுக்கு இருக்குது, ஸ்லீப்புக்கு வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டீஸில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இங்கே ஆட் பண்ணோம்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ச் ஃபேஸஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த வாட்ச்லேருந்து ஒரு 20 வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த க்ளவுடில் போய் 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுவுமே பிடிக்கலன்னா நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிரியேட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸஸில் போய் அப்லோட் இமேஜஸில் போய் நம்மளோட ஓன் ஃபோட்டோ கூட இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் காலிங் வந்து இருக்குது, ஆப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எந்தெந்த ஆப் வந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கிற இதுவுமே நம்ம மேனுவலாக இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் அலாரம் இருக்குது, ஃபைன் டிவைஸ், கேமரா, செட்டிங்ஸ் அது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ஹோம் பேஜுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் வேணுமா நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா சூப்பராக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் நமக்கு வந்து 240 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours வரைக்கும் ஒரு 0 to 100 வரை. அப்புறம் பேட்டரி லைஃப் வந்து 7 days வரைக்கும் வரும்னு வந்து போர்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து காலிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வந்து பார்த்தோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் நம்ம வந்து 50 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ஸோ ப்ரைஸிங் வரையில இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2500 rupeesக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட லான்ச் ப்ரைஸ் மாதிரியே இது வந்து 1800 rupeesக்கு வந்து இருந்துச்சுன்னா வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஆனால் 2500 rupeesக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து எல்லாமே நல்லா சாலிடாக எல்லாமே வேறு லெவலில் வந்து இருக்குது. பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்கனால அந்த போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கால் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஐயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கிறனால 2500 rupeesக்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.